ஹாய், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, எல்லாரும் ஜாலியா இருப்பீங்கன்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே ஃபன்ஃபுல்லான, ரொம்ப ஜாலியான ட்ராமா. ஸோ இந்த அந்த ட்ராமாவோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேர்ள் வந்து என்ன சொன்னாலும் பலிக்கும். அவங்க வாய திறந்து இத விஷ் பண்ணாங்க அப்படின்னா, கண்டிப்பா பலிச்சிடும். ஸோ அதனால அவங்க என்னெல்லாம் ட்ரபிள்ல அவங்க மாட்றாங்க, அவங்க மத்தவங்கள என்ன ட்ரபிள் பண்ணாங்க அப்படின்றத ஜாலியா, ஃபன்னா பார்க்குற ட்ராமா தான் இது. இதுவும் ஒரு கே ட்ராமா தான். இங்கிலீஷ்ல இதுவே அவைலபிளா இருக்கு. நீங்க பார்க்குறதா இருந்தா தாராளமா பார்க்கலாம். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நம்ம ஹீரோயின தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மவுண்டைன் ஏரியால இருக்காங்க. ஸோ அங்க புத்த மத துறவிகள்லாம் இருப்பாங்க இல்லையா? அங்க உட்காந்து வந்து இவங்க நெறைய புத்த மத துறவிகளோட பிராக்டிஸ் பண்றாங்க. பிராக்டிஸ் பண்ணிட்டு, அவங்க டைம் முடியும்போது ஒரு சில வருஷங்கள் அங்க தான் இருக்காங்க. ஸோ, அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க வீட்டுக்கு கிளம்ப போறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாரையும் பார்த்து, போயிட்டு வரேன்னு சொல்றதுக்காக எல்லாரும் பார்க்கறதுக்காக போறாங்க. ஒவ்வொருத்தரும் இவங்கள பார்த்தோனே ஓடுறாங்க. அச்சச்சோ! சூனியக்காரி வந்துட்டாடா! ஓடுங்கடா, ஓடுங்கடா! லைக் நம்ம சந்தானம் ஒரு படத்துல சொல்லுவாரு இல்லையா? ஆபத்து ஓடுங்க, ஓடுங்க எல்லாம் தாழ்வான இடத்த நோக்கி ஓடுங்க. அந்த மாரி திபு திபுன்னு ஓடுவாங்க. அதுக்கப்புறமா ஒருத்தங்கள கண்டுபிடிச்சு நான் இந்த மாரி கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, "அம்மா, தாயே நீ இதுக்கு மேல எதுவும் பேசாதம்மா. தயவு செஞ்சு கிளம்பும்மா" அப்படின்னு சொல்லுவாங்களா. ஹீரோயின் அதெல்லாம் முடியாது. நான் பேசிட்டு தான் போவேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையும், "நீ கீழ விழுகாத" அப்படிம்பா. அவன் கீழ விழுந்துருவான். "நீ வந்து பெட்டரா இருக்கணும்" அப்படின்னு சொல்லுவான். அவனுக்கு பேக்லயே ஒரு கத்தி வந்து குத்தும். ஒருத்தங்கள குதிரையில இவ்ளோ அழகா உட்காந்துருக்கீங்கன்னு சொல்லுவா. குதிரையிலேருந்து கீழ விழுந்துருவாங்க. இந்த மாரி பயங்கர ஃபன்னா போயிட்டுருக்கும். அவங்கள எல்லாம் வரிசையா செஞ்சு விட்டுட்டு, அதுக்கப்புறம் குரு கிட்ட போவாங்க. குரு கிட்ட போய், "குரு நான் போயிட்டு வரேன்" அப்படின்னா, "தயவு செஞ்சு வாய தொறந்து பேசாத தாயே, தயவு செஞ்சு பேசாத." லைக் கவுண்டமணி சொல்லுவார் தெரியுமா ஒரு படத்துல, "ஆத்தா வாய தொறந்து சிரிக்காத ஆத்தா" அப்படின்ற மாரி, "ஆத்தா வாய தொறந்து பேசாத" அப்படிம்பாங்க. இருந்தாலும் பேசுவாங்க. இந்த மாரி நான் போறேன். இவ்வளோ நாள் என்ன நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அதுக்கு தேங்க்ஸ் அந்த மாரி சொல்லுவாங்க. அப்போ குருஜி சொல்லுவாரு, "உனக்கு வந்து ஒரு அ விஷ் கிடைச்சிருக்கு. அது வந்து பெரிய குருஜி கிட்டேருந்து கிடைச்சிருக்கு. அந்த விஷயம் வந்து நல்லா யூஸ் பண்ணு. உன்னோட வார்த்தைகள் எல்லாமே எவ்வளோ பலமானதுன்னு உனக்கு தெரியும். நீ சொன்னா பலிக்குன்றதும் உனக்கு தெரியும். அதனால அத வந்து நல்லபடியா யூஸ் பண்ணு. ட்ரபிள் பண்ணாத" அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுருவாரு. கடைசியில குருவுக்கு நீங்க நல்லா காஃபி குடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு போவாங்க. குருவால அதுக்கப்புறம் காஃபியே குடிக்க முடியாது அப்படின்ற மாரி ஆயிடும். ஐய்யய்யோ! இவ வழக்கம் போல சம்பவத்த செஞ்சுட்டாடா அப்படின்னு குரு அவன பார்த்துட்டு இருப்பாரு. இவங்க அங்கருந்து ஏர்போர்ட் வருவாங்க. ஏர்போர்ட் வந்தோனே இவங்களோட 3 பிரதர்ஸ் வந்து இவங்கள கூப்பிட வருவாங்க வீட்டுக்கு. ஏன்னா ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்தே வந்து இங்க தான் வளர்றாங்க. அவங்களோட 8வது வயசுல தொலைஞ்சு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் இங்க மவுண்டெயின்லேருந்து இவ்வளோ நாள் வளர்ந்துட்டு, இப்ப தான் வீட்டுக்கு போறாங்க. ஸோ, அதனால 2 ஓன் பிரதர், 1 ஸ்டெப் பிரதர் கூப்பிட வருவாங்க. அதுல 2 ஓன் பிரதரும் ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணுவாங்க ஹீரோயின் கிட்ட. "வா போலாம்" அப்படின்னு சொன்னோனே, ஸ்டெப் பிரதர் வந்து கால் ஆக்சிடென்ட் ஆகி போயிருக்கும். அதனால அவரால நடக்க முடியாது. வீல் சேர்ல தான் இருப்பாரு. ஸோ, வீட்டுக்கு போலாம் அப்படின்னு சொன்னோனே, அந்த 2 பிரதரும் இவங்களோட பேச்சுல கோச்சுட்டு போயிடுவாங்க. இவங்க வந்து அந்த ஸ்டெப் பிரதரோட வீட்டுக்கு போவாங்க. ஸோ, ஸ்டெப் பிரதர்ன்னு சொல்ற ஒரு மாரி இருக்கு. ஸோ, அதனால என்ன பண்ணலாம்னு சொல்லலாம், ஹீரோயின் வச்சுக்கலாம். அவர ஹீரோன்னு வச்சுக்கலாம். ஹீரோவோட வீட்டுக்கு போவாங்க. வீட்டுக்கு போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணுவாங்க. அங்க போனா அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. ஹீரோயின் தொலைஞ்சு போனனால ஒரு பொண்ண தத்தெடுத்து வளர்ப்பாங்க ஆர்ஃபனேஜ்ல இருந்து. ஸோ அந்த பொண்ணு ஊரா சீன் போடும். இதெல்லாம் எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கன்னிங்கான பொண்ணு. பட் ஆனா வெளிய பார்க்குறதுக்கு எல்லார்கிட்டயும் பொலைட்டா இருக்கிற மாரி நடிச்சுக்கும். அப்போ வந்து வாங்க சிஸ்டர் உங்களுக்காக நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து நீங்க இவ்ளோ நாள் நான் உங்க இடத்துல தான் வாழ்ந்தேன். இனிமே இந்த இடத்துக்கு உங்களுக்கு தான் சொந்தம். நான் போறேன் அப்டிம்பாங்க. உடனே ஹீரோயின் அதுதான் உன்னோட ஆசைன்னா போ அப்டிம்பாங்களா. ஹால்ட்ட குடுகுடுன்னு அவங்க பேக்க தூக்கிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2வது அண்ணா போய் கூட்டிட்டு வருவாங்க. ஏன்டா அவள ஃபோர்ஸ் பண்ற? போன்னா போட்டும் விடு அப்டின்னு சொன்னாலும், இல்ல இல்ல அவளும் என் தங்கச்சி தான் அப்டின்னு சொல்லிட்டு கூட்டு வந்து உட்கார வச்சுப்பாங்க. உடனே இவன் என்ன பண்ணுவா அப்டின்னா, தங்கச்சிக்காரி வந்து ஓகே வாங்க நான் உங்களுக்கு ரூம் ரெடி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்காக்காரியை கூட்டிட்டு போவா. கூட்டிட்டு போய் பார்த்து ரூம்ல போய் லாக் பண்ணிடுவா. அது ஏதோ வந்து பேய் வீடாமா போய் லாக் பண்ணிடுவா. ஹீரோயின் வந்து 10 பேய் வீடு ஒண்ணா சமாளிக்கிற ஆளு விடுவாள அவ. அங்கிருந்து ஒரு பாம்பு புடிச்சிட்டு வந்து தங்கச்சிக்காரி மேல விட்டுருவா. தங்கச்சிக்காரி பயந்து அண்ணன்காரன் மேல விழுவா. 2 பேரும் கீழ விழுவாங்க. அப்புறம் பார்த்தா ஹீரோ வந்து தான் காப்பாத்துவான். கதவ தொறந்துட்டு ஹீரோயினா வந்துருவா. அப்ப ஹீரோ சொல்லுவான், "எதுக்காக நீ அக்கா கிட்ட இப்படி பிஹேவ் பண்ற?" அப்படின்னு கேட்டதுக்கு, "இல்லையே, அவ தான் வந்து உள்ள மாட்டிக்கிட்டா. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்?" அப்படின்னு சொல்லுவா. உடனே 2 அண்ணனுங்களும், "ஆமா, தங்கச்சிகிட்ட நீ வந்து நைஸா இரு. ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் பார்த்தா, "இல்ல, இவ இவ தான் வந்து அவள ரூம்ல பூட்டி வச்சா.
இவன் வேணும்னே நடிக்கிறான்னு சொல்லுவான். ஆனா, அந்த வில்லிய வந்து யாருமே லைக் வில்லிய வந்து எல்லாரும் நம்புவாங்க. இவங்க 2 பேரும் யாருமே நம்ப மாட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து அடுத்ததா போவாங்க. போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அவங்க அப்பாவ மீட் பண்ணுவாங்க. அவங்க அப்பா கிட்ட பேசி முடிச்சுட்டு, நாளைலருந்து நான் ஆஃபீஸ் வரேன் அப்டின்ற மாரி எல்லாரும் சொல்லுவாங்க. வில்லியுமே வந்து ஓகே ஆஃபீஸ்ல மீட் பண்ணலாம் அப்டின்ற மாரி சொல்லிடுவாங்க. அடுத்த நாள் ஆகும். ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போவாங்க. ஆஃபீஸ்க்கு போம்போது பார்த்தீங்கன்னா, 2 பேர் வந்து அங்கேயே வந்து வெயிட் பண்ணுங்க நான் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோயின் வெயிட் பண்ணுவாங்க. ரொம்ப நேரம் ஒரு 1/2 அன் ஹவர் மேல வெயிட் பண்ணியுமே வந்து வரமாட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின வந்து வெயிட் பண்ண ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி வைப்பாங்க. ஹீரோயின் பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு உள்ள போம்போது, ஹீரோ கிட்ட வந்து அவங்க மேனேஜர்ன்னு ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து ரொம்ப ரூடா பிஹேவ் பண்ணிட்டுருப்பாரு. என்னன்னா, ஹீரோ வந்து ஒரு ப்ராஜெக்ட் ஃபைல பண்ணி குடுத்துருப்பாங்க. அந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ல வொர்த்தே இல்ல அப்படின்ற மாரி அவரு பேசிட்டுருப்பாரு. அத பார்த்தோனே ஹீரோயின், "ஏன் அது நல்லா தான் இருக்கு. லியாமால பண்ண முடியும்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. "இல்ல உனக்கு எப்படி தெரியும்? நீ புதுசு. உனக்கு ஒண்ணுமே தெரியாது. நீ எங்கேயோ வந்து மலையில வாழ்ந்தியாமே! உனக்கு எஜுகேஷன்னாலே என்னன்னு தெரியாது. ஹீரோவாச்சும் இங்க டிகிரி படிச்சிருக்கான். நீ அது கூட படிக்கல. உனக்கு என்ன தெரியும்?" அப்படிம்பான். உடனே இவளுக்கு கோவம் வந்துரும். அந்த டைம் வந்து, "இல்ல நீங்க கரெக்ட்டா பேசுங்க. இப்படி நடந்துக்காதீங்க. இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா, நீங்க தான் அனுபவிப்பீங்க" அப்படின்னு சொல்லுவா. "அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நான் இல்லன்னா இந்த கம்பெனி இல்ல. நான் தான் இந்த கம்பெனிக்கு எல்லாம். நான் இல்லன்னா கம்பெனி ஓடாது, நகராது" அப்படின்ற மாரி பில்டப் பண்ணிட்டுருப்பாரு. உடனே வந்து "ஓ! அப்படியா? சரி போம்போது பார்த்து போங்க. கீழ விழுந்து பல்லு கீழ உடைஞ்சிற போகுது" அப்படின்னு சொல்லுவா. அவரு ஒரு அடி எடுத்து வைப்பாரு. கீழ விழுந்து ஒரு பல்லும் உடைஞ்சு போயிடும். அவ வாயில ரத்தத்தோட என்ன இப்படி பண்ணிட்டல்ல, நான் இந்த ஆஃபீஸ விட்டே போறேன். என்னோட லாஸ் அப்பதான் உனக்கு தெரியும்" அப்படின்ற மாரி சொல்லுவாரு. ஸோ அந்த மாரி சொல்லிட்டுருக்கும்போது, வில்லி என்ன பண்ணுவான் அப்டின்னா, அவங்க அப்பா அண்ணங்கள்லாம் கூட்டிட்டு உள்ள வந்துருவான். உள்ள வந்து, "ஏய் என்ன நீ இப்டி சொல்ற? அவரு எவ்ளோ பெரிய ஆளு தெரியுமா?" அப்டி இப்டின்னு சொல்லிட்டுருப்பான். உடனே ஹீரோயின், "அப்படியா? ஓகே. அப்பனா ஒண்ணு பண்ணலாம். நான் இங்க இருக்க அக்கவுண்ட்ஸ் எல்லாம் பார்க்குறேன்" அப்டின்னோனே, இவன் வந்து, "ஓ! அப்படியா?" அப்டின்னு சொல்லிட்டு, அந்த மேனேஜர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 20, 25 புக்ஸ் எடுத்துட்டு வந்து வச்சுருவாரு. "இதுதான் அக்கவுண்ட்ஸ் புக்கு. நீங்க பாருங்க" அப்டின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவ வந்து ஓகே நான் பார்க்குறேன் அப்டின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஓப்பன் பண்ணி 4 பேஜ் திருப்புவா. அப்புறம் மூடி வச்சுருவா. கேட்டா நான் படிச்சுட்டேன் அப்டின்ற மாரி சொல்லுவா. உடனே அந்த மேனேஜர பார்த்து நீங்க வந்து ஒரு சில கோடிகள வந்து இங்கேருந்து எடுத்திருக்கீங்க, திருடியிருக்கீங்க அப்டின்னு சொல்லுவா. மேனேஜர் இல்லவே இல்ல நான் அப்டி பண்ணவே கிடையாது. நீங்க பொய் சொல்றீங்க அப்டின்னோனே, ஓகே எவிடன்ஸ் தானே வேணும். இருங்க ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு, அவங்க வந்து எம்ப்ளாயீஸ கூப்பிட்டு அத கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. ஹீரோயினும் தனியா கால்குலேட் பண்ணுவா. பண்ணிட்டு எண்ட் ஆஃப் த ஆடிட்டிங்ல போட்டா கிட்டத்தட்ட 5,000,000 கிட்ட வந்து அவரு ஆட்டோ போட்டுருப்பாரு. உடனே அவர போலீஸ்கிட்ட புடிச்சு குடுத்துருவாங்க. அவர் வந்து வில்லிய ஹெல்ப் கூப்பிடுவாரு. வில்லி அதெல்லாம் இல்ல நீ தான் திருடியிருக்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுருவாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, லைக் இதுக்கு 5,000,000 ஈடு கட்டுறதுக்கு வந்து உங்ககிட்ட ஏதாவது ப்ராஜெக்ட் இருக்கான்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்பாரு. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, ஹீரோ கிட்ட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு. அது 5,000,000 வொர்த்து தான் அப்டின்னு சொன்னோனே, அவரு ப்ராஜெக்ட் பார்த்துட்டு ஓகே சொல்லுவாரு. அண்ணங்க 2 பேருக்கும் இதனால கடுப்பா இருக்கும். பிகாஸ் அவங்க கிட்ட ப்ராஜெக்ட் இருக்காது. உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, இல்ல இவன் வந்து டேக் கேர் பண்ணக்கூடாது கம்பெனிய. இவனால எப்படி பண்ண முடியும்? இவன் டேக் கேர் பண்ணா வந்து இவனால நடக்கவே முடியாது. மீட்டிங்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ண முடியாது. அப்படி இப்படின்னு ஓவரா சொல்லுவாங்க. உடனே வந்து ஹீரோயின் கேட்பா, "ஓகே. அவன் நடந்தா இப்போ ஓகேவா? நடந்தா வந்து சிஇஓவா இருக்கறத அக்செப்ட் பண்ணிப்பீங்களான்னு?" கேட்டோனே, ஓகே அப்படின்னோனே, அவ ஒரு மேஜிக் போடுவா. உடனே வந்து ஹீரோ எழுந்து நடக்க ஆரம்பிச்சுருவான். எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. எப்படி இது முடியும்? எப்படி இது முடியும்னு சொல்லிட்டு. ஸோ, இங்க இந்த சீன் நடக்குதா, அதே மாரி இன்னொரு சீன் நடந்திருக்கும். என்ன அப்டின்னா, இந்த மாரி ஹீரோயின் வந்து புதுசா வந்திருக்காங்க இல்லையா? வீட்டுக்கு ரொம்ப நாள் கழிச்சு. அதனால அவங்கள இன்வைட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ரீயூனியன் பார்ட்டி மாரி வைப்பாங்க. பார்ட்டில வந்து அந்த 2 அண்ணனோட ஒய்ஃபும் வருவாங்க. வந்துட்டு பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன பண்ணிருவான்னா, 2 அண்ணனுங்களுக்கு ஒய்ஃப விட உன்ன தான் பிடிக்குமா? அப்டின்னு சிஸ்டர சொல்லுவாங்க. சிஸ்டர் இல்ல, இல்ல எனக்கு தெரியாது அப்டின்னு வில்லி பதறுவா. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோயின் வந்து பாஸ்ட் கண்டுபிடிச்சுட்டு இந்த மாரி நீ அண்ணி பர்த்டே ஃபங்ஷன் இருக்கும்போது நைட்டு நீ வந்து வில்லி கூட தானே இருந்த அப்படின்னு சொன்னோனே, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பொண்டாட்டி அவன அடிப்பான். இன்னொரு அண்ணன வந்து, "அன்னைக்கு நீ ஃபங்ஷன் இருக்கிற அன்னைக்கு நீ அங்க போகாம இங்க தானே வந்த?" அப்படின்னு சொன்னோனே அது கட்டும். அது அவனுக்கு தனியா அடி விழுகும். அதுக்கப்புறம் இவ மேஜிக் போட்டு ஒரு அண்ணன் வில்லிய கிஸ் பண்ற மாரி, வில்லி இன்னொரு அண்ணன கிஸ் பண்ற மாரியெல்லாம் போட்டு விட்டுருவா. அதெல்லாம் பயங்கர ஃபன்னா இருக்கும். லைக் உங்களுக்கு டைம் கிடைச்சா கண்டிப்பா பாருங்க. இங்கிலீஷ் டப்பிங்லயும் அவைலபிளா தான் இருக்கு இந்த சீரிஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்டின்னா, அடுத்தது பாட்டி வந்து பார்க்க வருவாங்க. ஸோ எல்லாரும் ரெடியா இருங்க அப்டின்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அடுத்த நாள் காலையில வந்து வில்லி வந்து ஹீரோயின போயிட்டு எழுப்புவா. இந்த மாரி பாட்டி வந்திருக்காங்க வா அப்டின்னு சொல்லிட்டு. சரி அப்டின்னு ஹீரோயினும் வருவாங்க. வேணுக்குன்னே அங்கேருந்து உருண்டுருவா.
ஸோ வில்லி உருண்டு கீழ விழுந்தத பார்த்ததுக்கப்புறம் வீட்ல உள்ள எல்லாரும் வந்துருவாங்க. "என்னாச்சும்மா? என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்லுவா, "இல்ல அவளா தான் விழுந்தா" அப்படின்னோனே, "இல்ல, இல்ல இவ தான் என்ன தள்ளி விட்டா" அப்படின்ருவா. ஹீரோயின், "இல்ல நீ ஒழுங்கா சொல்லு" அப்படின்னு சொன்னோனே, அவ மந்திரம் போட்டு விட்டுருவா. ஸோ வில்லிக்கு சொல்ல வராது. எல்லாரும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடுவாங்க. அப்புறம் இவங்கலாம் போன பிறகு கிராண்ட்மா வருவாங்க. கிராண்ட்மா வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட நல்லா பேசுவாங்க. ஹீரோயின்ஸ் வந்து ம் நல்லா "எப்படி இருக்கம்மா? என்னம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு வில்லிய தான் பார்ப்பாங்க. வில்லி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு நெக்லஸ் மாதிரி ஒண்ணு குடுப்பாங்க. குடுத்துட்டு "பாத்தியா நான் எவ்ளோ பெரிய கிஃப்ட் குடுத்துருக்கேன். நான் ரொம்ப காஸ்ட்லியான கிஃப்ட் குடுத்துருக்கேன். இது வந்து வொர்த் பை பல மில்லியன்ஸ்" அப்படின்னோனே அவங்க ஜால்ரா அண்ணன்ஸ்லாம் வந்து ஜால்ராவும் போடுவாங்க. அது முடிச்சதுக்கு அப்புறமா வந்து ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, "ஓ! அப்படியா? நான் வந்து அம் ஓகே ஒர்த்தா இருக்கட்டும். ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ் மாரி தெரியலையே, ஃபேக் மாதிரி தெரியுதுன்னு" சொல்லிட்டு ஹீரோயின் வேணுக்குனே மந்திரம் போட்டு உடைச்சு விட்டுருவா. ஸோ அது உடைஞ்சு போயிடும். வில்லிக்கு மூக்கு உடைஞ்சு போயிடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வில்லி என்ன சொல்லுவான்னா, ஹீரோயின மாட்டி விடுறது. "ஹீரோயின் நீயும் கிஃப்ட் வாங்கி வச்சிருக்கே சொன்னல்ல, அப்ப குடு பாட்டிக்கிட்ட" அப்படின்னு சொல்லுவா. உடனே பாட்டியும் எங்கம்மா கிஃப்ட்ன்னு கேட்டோனே, ஹீரோயின் வந்து ஒரு பில்ஸ் மாரி எடுத்து குடுப்பா. "இந்த பில்ஸ் போட்டீங்க அப்படின்னா, நீங்க வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷா ஃபில் பண்ணுவீங்க" அப்படின்னு சொல்லுவா. உடனே அண்ணன்காரன்லாம், "அண்ணன் ஜூஸ்லேருந்து நீங்க பில்ஸ்லாம் போடக்கூடாது. அது உடம்புக்கு நல்லதில்ல" அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு சப்போர்ட்டுக்கு வருவான். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, "இல்ல நான் போடுவேன். என் பேத்தி எனக்கு குடுத்தது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பில்ஸ் போடுவாங்க. போட்டோனே அவங்களுக்கு வந்து பாடியெல்லாம் ரொம்ப ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கும். பெயின்ஸ் எல்லாம் இருக்காது. உடனே இவங்க "நல்லா இருக்குமா" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வில்லிக்கு கோவம் வந்துரும். "ஐயோ! பாருடி உன்ன என்ன பண்றேன் பாருடி" அப்படின்ற மாரி பழைய காலத்து வில்லி மாரி உள்ள கருமிக்கிட்டே போயிடும். அதுக்கப்புறம் பார்த்தா, ஹீரோயினும் பாட்டியும் தனியா பேசுவாங்க. இந்த மாதிரி உன் அம்மா போகும்போது உனக்கு 5,000,000 சொத்து விட்டுட்டு போயிருக்காங்க. சாரி 100,000,000 சொத்து விட்டுட்டு போயிருக்காங்க. ஸோ அத நான் உனக்கு குடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஜாலியா சொல்லுவா. ஏன்னா ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவ இருந்த அந்த மடம் ஏரியா இருக்கு இல்லையா? அந்த மலையில வந்து ஒரு இடத்துல வாழ்ந்தாங்க இல்லையா? அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டி அத ரெனோவேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. அதனால எனக்கு எவ்வளோ வந்தாலும் நான் அத ரெனோவேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து இத ஒட்டு கேட்பா "வெளி எது இப்போ வந்து அவளுக்கு எல்லாத்தையும் குடுக்குறீங்களா? இந்த கிழவி இருந்தா தானே குடுக்கும். இர்றி கிழவி உன்ன ஏதாவது பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா, பிளான் பண்ணி நைட் எடுத்துட்டு வரும். "பாட்டி பாட்டி நான் உங்களுக்கு தப்பா குடுத்துட்டேன். அதனால வந்து அத அப்பாலஜைஸ் பண்றதுக்காக நான் கையாலே செஞ்ச இந்த சூப்ப சாப்பிடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஐஸ் வைக்கும். பாட்டி சொல்லுவாங்க, "இல்லம்மா நான் நைட் டைம்ல எதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ எனக்கு இது வேணாம்" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வில்லி, "அச்சச்சோ! பாட்டி அப்படி சொல்லாதீங்க. நான் உங்களுக்காக ரொம்ப பாசமா செஞ்சு கொண்டு வந்தேன். இத நீங்க எடுத்துக்கிட்டா தான் என்னோட அப்பாலஜிஸ் எடுத்துக்கிட்ட மாரி இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொல்லுவா. அத கேட்டோனே என்ன ஆகும் அப்படின்னா, லைக் பாட்டியும் சரி, பிள்ள பாவம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு வாயில இருந்து பிளட்டா வரும். சாய போடுவாங்க. உடனே வில்லி ட்ரூ ஃபேஸ் காமிப்பா. "பாத்தியா நேத்து வந்து அவளுக்கு கொடுத்தல்ல உனக்கு தேவைதான். அதனால தான் நான் போட்டு பிளான் பண்ணேன்" அப்படின்னு சொன்ன உடனே பாடி சாகுற மாரி விழுந்துருவாங்க. உடனே வந்து கத்தி சீன் போடுவோம். "ஐயோ! எல்லாரும் வாங்க. பாட்டிம்மாக்கு ஏதோ ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாரும் வந்துருவாங்க. வந்தோனே பார்த்தா டாக்டர் வந்துட்டு செக் பண்ணிட்டு, "இல்ல பல்ஸ் எதுவுமே இல்ல. இதுக்கு மேல காப்பாத்த முடியாது. விஷம் ரொம்ப டீப்பா இறங்கிடுச்சு" அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, வில்லி ஹீரோயின் மேல பழி போட்டுருவான். இவ தான் நேத்திக்கு வந்து ஏதோ பில்ஸ் குடுத்தா, அது சாப்பிட்டனால தான் பாட்டிக்கு அப்படி ஆயிடுச்சுன்ட்டு. ஹீரோ சொல்லுவாரு, "இல்ல பில் சாப்பிட்ட அப்புறமும் பாட்டி நல்லா தான் இருந்தாங்க. இப்பதான் ஏதோ சரியில்ல" அப்படின்னு சொல்லுவாரு. "இல்ல வில்லி இல்ல, இல்ல அதெல்லாம் இல்ல. ஹீரோயின் குடுத்ததால தான் போச்சு" அப்படின்னு சொன்னோனே, ஹீரோயினுக்கு கோவம் வந்துரும். "நீ பாத்தியா? யாரு யாரு வந்து உண்மையான கொலைகாரங்கன்னு பாட்டியே சொன்னா தான் தெரியும்." உடனே வில்லி சொல்லுவா, "பாட்டி எப்படி சொல்லுவாங்க? பாட்டி தான் சாக போறாங்க" அப்படின்னோனே, "இல்ல பாட்டிக்கு எதுவும் ஆகாது" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மந்திரம் போட்டு பாட்டிய காப்பாத்திருவா. பாட்டி எழுந்தவுடனே யாரு கொலை பண்ணது? இந்த வில்லி தான் என்ன பண்ணா அப்படின்னு சொன்னோனே, வில்லி எல்லாரும் ஷாக்கா பார்ப்பாங்க, திட்டுவாங்க. "ஏன் வில்லி இப்படி பண்ணனோனே, நீங்க ஹீரோயினுக்கு எல்லாம் குடுக்குறதுன்னு சொன்னனால எனக்கு பொசசிவ் ஆயிடுச்சு. எனக்கு உங்க பாசம் வேணும். அதனால தான் இப்படி பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சுடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா சீன் போடுவா வில்லி. பாட்டி, "இல்ல நீ இப்படி பண்ணியிருக்க கூடாது. நான் சின்ன வயசுலேருந்து உன்ன மட்டும் தானே வளர்த்தேன். ஹீரோயின் இப்ப தானே வந்தா. ஸோ சின்ன வயசுலேருந்து உன்ன அவ்ளோ பாசமா வளர்த்தேன். எனக்கு நீ எப்படி இத பண்ணலாம்?" அப்படின்னு கேட்பாங்க. வெளியுமே வந்து "சாரி, சாரி பாட்டி தெரியாம பண்ணிட்டேன். மன்னிச்சுடுங்க. என்னை ஏத்துக்கோங்க" அப்படின்ற மாரி சொல்லுவா. என்னோட அப்பாலாம் வந்து முடியவே முடியாது. உன்ன ஜெயிலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அண்ணங்க மட்டும் சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா ஒரு அண்ணன் சப்போர்ட் பண்ணுவா, ஒரு அண்ணன் சப்போர்ட் பண்ண மாட்டான். இவ வந்து முடிஞ்ச அளவு கெஞ்சி கடைசியில பாட்டிட்ட கெஞ்சிட்டு ஹீரோயின் கிட்ட கேட்பாங்க, "பாட்டி என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் சொல்லுவா, "இவ என் மேல தான் பழி போட பார்த்தா. பட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்ல. நீங்க மன்னிக்கிறதுனா தாராளமா மன்னிச்சுக்கலாம்" அப்படின்ற மாரி சொல்லுவா.
அப்புறம் பாட்டியும், "நான் இந்த உன்ன ஒரு தடவ மன்னிக்கிறேன். ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து உன்ன வளர்த்துட்டேன். ஆனா நீ சின்ன வயசுலேருந்து இப்படி கிடையாது. நல்லா தான் இருந்த. இப்ப நீ எப்படி ஆனன்றது எனக்கு தெரியல. அதனால இனிமேல் இந்த ஹவுஸ்ல உனக்கு இடம் கிடையாது. எங்க குடும்பத்திலயும் உனக்கு இடம் கிடையாது. வெளிய போன்னு" சொல்லிட்டு தொரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா, வில்லி வந்து முடிஞ்ச அளவுக்கு கெஞ்சி பார்க்கும். இல்லன்ற உடனே வெளில போயிடுவான். வெளில போனதுக்கப்புறமா வெளில போனதுக்கப்புறமா வந்து வில்லி மனசுல "எப்படியும் உன்ன என்ன பண்ற பாரு" அப்படின்ற மாரி தான் போவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோயின் வில்லியோட ரூம நான் ப்ளே ரூமா மாத்திக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ப்ளே ரூமா மாத்த வருவாங்க. ப்ளே ரூமா மாத்த வரும்போது அவங்க 2வது அண்ணன் வந்து, "ஏய் இது என் தங்கச்சி ரூம்" அப்படிம்பானா, "அட போடா தங்கச்சியே போயிட்டா தங்கச்சி ரூமா, இந்த பொருளெல்லாம் கிளீன் பண்ணுங்க" அப்படின்னு சொன்ன உடனே, சின்ன வயசுல வந்து அந்த அண்ணா வந்து கையாலேயே ஒரு பொம்மை மாதிரி செஞ்சிருப்பான். செஞ்சு தங்கச்சியோட பர்த்டேக்கு குடுத்துருப்பான் போல. அது அங்கேயே இருக்கும் தூசி படிஞ்சு. ஹீரோயின் அத பாப்பா. அந்த அண்ணன்காரர் அத பாத்துட்டு, "இது நான் தங்கச்சிக்கு செஞ்சு குடுத்தது. அவ விட்டுட்டு போயிட்டாளா? அப்ப என் மேல பாசமே இல்லையா?" அப்படின்றத அப்பதான் ரியலைஸ் பண்ணுவோம். உடனே வந்து இவளும், "ஆமா உன் மேல பாசமே இல்ல. பாருடா தூசி படிஞ்சு கிடக்கு" அப்படின்ற மாரி கலாய்ச்சி விட்டுருவா. அப்புறம் அண்ணன் அத ஃபீலிங்கா எடுத்துட்டு போயிட்டு ஒரு பார்ல போய் குடிச்சிட்டு இருப்பான். அங்க ஒரு வந்து குட்டி வில்லன் வருவான். வந்து, "என்ன இடிச்சிட்டியாடா?" அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போவானா, அந்த டைம் பார்ல இருக்க அட்டெண்டர் வந்து கால் பண்ணிட்டே இருப்பான். அவனோட ஃபோன்ல இருக்க எல்லா கான்டாக்ட்டுக்கும். அவங்க அண்ணக்காரனும் ஃபோன் எடுக்க மாட்டான். வில்லியும் ஃபோன் எடுக்க மாட்டா. கடைசில இவ கேம் விளையாண்டுட்டு இருப்பா ஹீரோயின். திரும்ப திரும்ப கால் வரும். அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லாம கேம்ல தோத்து போயிடுவா. அந்த கோவத்துல "இருடா வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் இருக்க இடத்துக்கு வந்து முதல்ல வில்லன் அடிப்பா. அப்புறம் அவங்க அண்ணனையும் அடிப்பா. வில்லன் பார்ப்பான். "என்னடா இது? நம்மள அடிச்சுட்டு அவனையும் போய் அடிக்கிறா. இவ யாரு பக்கம்?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீ அழகா இருக்க. உன் அண்ணன வேணா நான் கொன்னுடுறேன். உன்ன நான் கொல்லாம இருக்கேன்னா, இன்னைக்கு ஒரு நைட் என்னோட ஸ்டே பண்ணு" அப்படின்பான். "ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு வில்லன போட்டு அடி அடின்னு அடிக்க வச்சுட்டு, அவன வந்து பயங்கரமா மேஜிக் பண்ணி அடிச்சு விட்டுருவான். உடனே அவன கூட்டு ஹாஸ்பிட்டல் போயிருப்பாங்க. அண்ணனும், "அடியே என்ன கட்டவுத்து விட்டு போ, கட்டவுத்து விட்டு போம்பா." கட்டவுத்து விட்டு போணுமா? இப்படித்தான் உங்க ஊர்ல பொலைட்டா கேட்பாங்களா? போடா அப்படின்ட்டு போவாளா? கடைசில அவங்க என்ஜாய் அனுபவிச்சோம். அம்மா, தாயே கட்டவுத்து விடுன்னு சொல்லிட்டு, கடைசில கட்டவுத்து விடுவா. விட்டுட்டு, அ நான் ஃப்ரீயாலாம் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அனன்யா அன்னைக்கு வருவாளா? உடனே அண்ணனே இதோட காசு குடுக்குறேன்னு சொல்லிட்டு காசு அனுப்புவான். காசு அனுப்பிச்ச உடனே ஹீரோயின் ரொம்ப பாசமா, "அண்ணா உனக்கு அடுத்தது எப்ப வேணாலும் சொல்லு. முக்கியமா கேம் விளையாடும்போது கூப்பிட்டேன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் வாங்குவேன்" அப்படின்ற மாரி சொல்லிட்டு போயிடுவா. அவங்க அண்ணன் பாவம் பொண்ணா பிசாசா இது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் ஒரு ரீயூனியன் பார்ட்டி நடக்கும். கிராண்டா ஹீரோயின் இன்ட்ரோ பண்றதுக்காக அவங்க ஃபேமிலில. ஸோ அந்த ரீயூனியன் பார்ட்டிக்கு வில்லி எப்படியாவது போயி, "நான் இந்த பாய்சன வச்சு அவள கொல்லப் போறேன்" அப்படின்ற மாரி, "அவள அங்க விடாதீக, அவள கொன்னுடுக" அப்படின்லாம் வந்து போவா. போயிட்டு அவங்க சின்ன அண்ணன எப்படியோ வந்து மயக்கி, "என்ன எப்படியாவது உள்ள கொண்டு போயிடு. நான் எல்லாரையும் தூரமா இருந்து பார்த்துக்கிறேன். நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்றேன்" அப்படின்ற மாரி சொல்லி, வேணும்னே வந்து சின்ன அண்ணன மயக்கிருவா. சின்ன அண்ணன் ஒரு கிரெடிட் கார்ட்லாம் குடுத்து, "இத நீ யூஸ் பண்ணிக்கோன்னு" சொல்லுவான். ஆனாலும் இல்ல நான் எல்லாரையும் பார்த்துட்டு மட்டும் போயிறேன்னு உள்ள வந்து நைஸா ஜூஸ்ல விஷத்த கலக்கிட்டு அங்கேயே ஒளிஞ்சிருப்பாளா? அப்ப ஜூஸ்ல இருந்து வர அந்த ஆர்வோ வந்து என்ன இவ்ளோ பேட் வைப்ரேஷன் வருது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்டுபிடிச்சுருவா. இவ தான் வந்து விஷம் வச்சதுன்ட்டு. வில்லி தப்பிச்சோட பார்க்கும்போது ஹீரோயின் புடிச்சுருவா. புடிச்சு எல்லார் முன்னாடியும் இல்ல இவ தான் விஷம் வச்சான்னு நிரூபிக்க ட்ரை பண்ணுவா. வில்லி அப்படியே பிளேட்ட மாத்திருவா. இல்ல நான் இங்க உங்கள எல்லாரும் பார்க்க தான் வந்தேன். நான் வந்தத பார்த்துட்டு இவ தான் வந்து வேணும்னே விஷம் வச்சுட்டு என் மேல பழி போடுறா. என்னதான் வீட்ட விட்டே அனுப்பிச்சிட்டல்ல, அப்புறம் எதுக்கு பழி போடுற அப்படின்ற மாரி ஓவரா சீன் போடுவா. உடனே என்ன பண்ணுவானா ஹீரோயின், அத ஒரு செடி மேல ஊத்துவா. வில்லிய குடிக்க சொல்லுவா, வில்லி குடிக்க மாட்டா. செடி மேல ஊத்துன உடனே செடி கருகி போயிடும். ஸோ பாய்சன் இருக்கு அப்படின்ட்டு கன்ஃபார்ம் பண்ண உடனே எல்லாரும் வில்லிய கோவப்படுவாங்க. கோவப்பட்ட உடனே வில்லி சொல்வா, "என்ன எவிடன்ஸ் இருக்கு? நான் தான் பாய்சன் வச்சேன்" அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சொல்வா, "இந்த பாய்சன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாய்சன யாரு தொட்டாங்களோ அவங்க கை வந்து தண்ணீல டிப் பண்ணா வந்து ரெட்டா மாறிடும்" அப்படின்னு சொல்லுவா. ஃபர்ஸ்ட்டு வில்லியோட ஒரு கைய டிப் பண்ணுவாங்க, ரெட்டா மாறாது. வில்லியோட இன்னொரு கைய டிப் பண்ண உடனே ரெட்டா மாறிடும். கடைசில வில்லியும் தொரத்தி விட்டுருவாங்க. இவங்க ஃபேமிலிலாம் அதுக்கப்புறம் ஹேப்பியா இருப்பாங்க. அவ்வளோதான் ட்ராமா முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஹைப் கொடுங்க. அண்ட் உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட்ஸையும் தெரியப்படுத்துங்க. தேங்க் யூ ஃபார் லிசனிங். டாடா, பை பாய், சி யூ.